வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்ல உங்க பணத்தை சேஃபா வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ரூல் இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுதான் 2% ரூல். வாங்க அது எப்படி வேலை செய்யுதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். 1300% லாபம், அதுவும் ஒரே ராத்திரில. இந்த மாதிரி ஹெட்லைன்ஸை நீங்க கண்டிப்பா எங்கேயாச்சும் பார்த்திருப்பீங்க. கேட்கும்போதே ஒரு மாதிரி கனவுல மிதக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா ஒரு கசப்பான உண்மைய சொல்லட்டுமா? இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நூத்துக்கணக்கான பேர் அவங்களோட மொத்த சேமிப்பையும் இழந்து நிக்கறாங்க. ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு கேசினோ மாதிரி பாக்குறாங்க, ஒரு சூதாட்டம் மாதிரி நினைக்கிறாங்க. பாருங்க, முக்காவாசி ட்ரேடர்ஸ் முதல் வருஷத்திலேயே தோத்து போறதுக்கு காரணம் அவங்க புத்திசாலிங்க இல்லைங்கிறது கிடையாது. அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் இல்ல. அதுதான் பிரச்சனை. ட்ரேடிங் பண்ணும்போது பயம், பேராசை, இந்த ரெண்டு எமோஷன்ஸும் நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்டாக் விலை சரசரன்னு ஏறத பார்த்துட்டு, அடடா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் இதுல போட்டா ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆயிடலான்னு ஒரு ஆசை வரும். இந்த பேராசை தான் எல்லாத்துக்கும் முதப்படி. வரலாற்ற கொஞ்சம் திரும்பி பாருங்க. நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்குது. 1929ல கிரேட் கிராஷ், இல்லைனா 2008ல ஃபினான்ஷியல் கிரைசிஸ். இந்த மாதிரி பெரிய சரிவுகளை நினைச்சு பாருங்க. மார்க்கெட் நம்ம கண்ணு முன்னாடியே 50%லேருந்து 83% வரைக்கும் சரியும். நம்ம சுதாரிக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிரும். இது கற்பனை இல்லைங்க, நிஜம். ஒரு பெரிய நஷ்டத்திலிருந்து மீண்டு வர்றது எவ்ளோ கஷ்டம்னு இந்த சார்ட் உங்களுக்கு தெளிவா காட்டும். சரி, ஒரு கேள்வி. உங்க அக்கவுண்ட்ல 50% பணத்தை இழந்துட்டீங்கன்னு வச்சுப்போம். திரும்பவும் நீங்க முதல்ல வச்சிருந்த இடத்துக்கு வர எவ்ளோ % லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? சரியா சொன்னீங்க, 100%. அதாவது நீங்க போட்ட பணத்தை ரெட்டிப்பாக்கினாதான் முதல்ல இருந்த இடத்துக்கே வர முடியும். இது ஒரு பெரிய மலை மாதிரி. அதனாலதான் சொல்றோம், ஒரு பெரிய நஷ்டங்கிறது எவ்ளோ பயங்கரமானதுன்னு இந்த கணக்கே நமக்கு புரிய வைக்குது. சரி, அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் மார்க்கெட்ல தப்பி பிழைச்சு நல்லா சம்பாதிக்கவும் ஒரு சிம்பிளான ரூலை ஃபாலோ பண்றாங்க. அந்த ரூல் உங்களை ஒரு சூதாடியிலிருந்து கணக்கு போட்டு ரிஸ்க் எடுக்கிற ஒரு ஸ்மார்ட் ட்ரேடரா மாத்தும். அதுதான் 2% ரூல். இது ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டெக்னிக். இதோட அர்த்தம் என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற மொத்த பணத்துல வெறும் 2%க்கு மேல ஒரே ஒரு ட்ரேட்ல ரிஸ்க் எடுக்கவே கூடாது. இப்படி பண்றதுனால நீங்க பெரிய நஷ்டத்துல இருந்து தப்பிச்சு சேஃபா லாபம் பார்க்க முடியும். இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க அஜய்னு ஒரு நண்பரோட கதைய சொல்றேன். அஜய் என்ன பண்றார்னா, ஒரு இடத்துல புதுசா ஹைவே வரப்போகுதுன்னு ஒரு நியூஸ் வருது. உடனே 50 லட்சம் மதிப்புள்ள ஒரு நிலத்தை வாங்கலான்னு நினைக்கிறார். ஆனா அவர் மொத்த 50 லட்சத்தையும் கொடுக்கல. அதுக்கு பதிலா அந்த விலையை லாக் பண்றதுக்காக வெறும் 5 லட்சம் அட்வான்ஸ் மட்டும் கொடுக்கறார். ஒருவேளை அந்த ஹைவே ப்ராஜெக்ட் நடக்காம போயிட்டா என்ன ஆகும்? அவருக்கு நஷ்டம் அந்த 5 லட்சம் மட்டும்தான், மொத்தம் 50 லட்சமும் இல்ல. பாத்தீங்களா, இதுக்கு பேருதான் லிமிடெட் ரிஸ்க். ஓகே, இந்த கதை நல்லா இருக்கு. ஆனா இத நிஜமான ட்ரேடிங்ல எப்படி யூஸ் பண்றது? வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாம். 2% ரூல் படி உங்களோட மேக்ஸிமம் ரிஸ்க் எவ்வளவு? கரெக்ட், 2000 ரூபாய். அதாவது ஒரு ட்ரேட்ல நீங்க தோத்துட்டா கூட 2000 ரூபாய்க்கு மேல இழக்க கூடாது. இப்போ பஜாஜ் ஆட்டோ ஸ்டாக் விலை 4000 ரூபான்னு வச்சுப்போம். நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க ஸ்டாப் லாஸை சரியா செட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ்னா என்ன? எந்த விலைக்கு கீழே போனா சரி, நம்ம கணக்கு தப்பாயிடுச்சுன்னு ஒத்துக்கிட்டு வித்துட்டு வெளியே வந்துடணும்னு முன்கூட்டியே முடிவு பண்றதுதான். இப்படி பண்றதுனால உங்க மொத்த நஷ்டம் அந்த 2000 ரூபாய தாண்டவே தாண்டாது. இந்த ரூலோட உண்மையான பவரே அதோட லாங் டேர்ம் பெனிஃபிட் தான். இது பெரிய பெரிய ஜெயிக்கிறத பத்தி இல்ல, நீங்க எவ்ளோ நாள் இந்த ஆட்டத்துல இருக்கீங்கங்கறத பத்தி. இந்த விதி எப்படி உங்க உயிரை காப்பாத்தோன்னு பாருங்க. நீங்க தொடர்ந்து 10 ட்ரேட்ல தோத்துட்டீங்கன்னு வச்சுப்போம். இது பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்க்கும் நடக்கும். ஆனா நீங்க 2% ரூலை ஃபாலோ பண்ணினா உங்க கேபிட்டல்ல வெறும் 20% தான் இழந்திருப்பீங்க. நீங்க இன்னும் கேம்ல இருப்பீங்க. ஆனா இதுவே ஒவ்வொரு ட்ரேட்லயும் 20% ரிஸ்க் எடுத்தா என்ன ஆகும்? 2 தோல்வியில உங்க அக்கவுண்ட்ல 40% காலி. அவ்வளவுதான், உங்க கேம் கிட்டத்தட்ட ஓவர். சோ இங்க முக்கியமான பாயிண்டே இதுதான். ஒரு கேம்ப்ளர் மாதிரி யோசிக்கிறதுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி யோசிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். கேம்ப்ளர் ஒரே ஒரு பெரிய ஜாக்பாட்டை தேடுவார். ஆனா ப்ரொஃபஷனல் இந்த ஆட்டத்துல எவ்ளோ நாள் நிலைச்சு நிக்க முடியும்னு பாப்பார். மார்க்கெட்ல ஜெயிக்கிறதுக்கான ரகசியம் ஒரே ஒரு பெரிய வெற்றி கிடையாது, அது காம்பவுண்டிங்ல இருக்கு. சின்ன சின்ன லாபங்கள் தொடர்ந்து வரும்போது கொஞ்ச நாள்ல அது ஒரு மேஜிக் மாதிரி பெரிய தொகையா மாறும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரேடிங்கிறது ஒரு கலை. அதுக்கு திறமை, ஒழுக்கம், பொறுமை, இது மூணும் ரொம்ப முக்கியம். இந்த 2% ரூலை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உண்மையிலே நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? நீங்க பணத்தை இழக்காம இந்த கலையை கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்களே டைம் வாங்கிக்கிறீங்க. ஒரு சூதாடியிலிருந்து ஒரு எக்ஸ்பர்ட்டா மாறுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதனால
அடுத்த தடவை நீங்க ஒரு ட்ரேட் பண்ணும்போது உங்க மனசுக்குள்ள இந்த கேள்வியை கேளுங்க. நான் இப்போ ஒரு பெட் கட்டுறேனா இல்ல என் ரிஸ்கை ஸ்மார்ட்டா மேனேஜ் பண்றேனா? நம்புங்க, இந்த ஒரு கேள்வி உங்க முழு ட்ரேடிங் வாழ்க்கையுமே மாத்திடும்.